சின்ன பொண்ணு உனக்கு என்னாச்சு? ஏந்திரு சின்ன பொண்ணு, ஏந்திரு. ஏன் இப்படி படுத்துட்டு கிடக்க? டாக்டர், சின்ன பொண்ணுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க. சின்ன பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஐயோ, சின்ன பொண்ணு உனக்கு என்னாச்சுன்னே தெரியலையே, வாயை பொழந்துட்டு படுத்துட்டு கிடக்காளே. டாக்டர், அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்க வீட்டுல எங்களால பதில் சொல்ல முடியாது. கொஞ்சம் என்னாச்சுன்னு பார்த்து சொல்லுங்க டாக்டர். ஒரு நிமிஷம் இருங்க, அங்க என்ன நடந்துச்சுன்னு பதட்டப்படாத சொல்லுங்க. டாக்டர், நாங்க 2 பேருமே நல்லா தான் கிளம்பி வந்துட்டு இருந்தோம். அப்ப என்னாச்சுன்னு தெரியல, அவ எதையோ பார்த்து பயந்து போய் கீழே விழுந்துட்டா. அப்பத்துல இருந்தே அவ இப்படிதான் கிடக்காளே. உண்மையை சொன்னா நாம தான் மாட்டுவோம். இப்படியே சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான். அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்கம்மா, நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். டாக்டர், என்னாச்சு? ஒண்ணு இல்ல அவளுக்கு. டாக்டர் சொல்லுங்க, எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். இங்க பார்ப்ப தம்பி, பயப்படுற அளவுக்கு எதுவுமே கிடையாது. இந்த பேஷண்ட் எதையோ பார்த்து பயந்து இருக்காங்க. கொஞ்ச நேரம் நீங்க கம்முன்னு விட்டாலே அவங்களே தன்னாரே எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. அப்படியே டாக்டர், நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். சின்ன பொண்ணுக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்கவே முடியாது, பாத்துக்கோங்க. ஆமா தம்பி, நீ யாருப்பா? இவங்களுக்கு ஒண்ணுனா இவ்வளவு துடி துடிப்பா இருக்கிறீங்க. ஒருவேளை அண்ணனா இருக்குமோ? டாக்டர், என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நான் சின்ன பொண்ணுக்கு மொர மாமன், அவனுடைய தாய் மாமா நானு. ஓ அப்படியா தம்பி, சரி சரி. டாக்டர், சின்ன பொண்ணுக்கு எதுவும் இல்லைல்ல, சரியாயிடுவாள்ல? ஏமா அதைத்தானே நான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கின்னு இருக்கிறேன். சரியாயிடுவா, கொஞ்ச நேரம் இருங்கம்மா, வாய முடிக்கணு. ஏண்டி சின்ன பொண்ணு, நான் பெத்த மவளே, உனக்கு என்னடி ஆச்சு? ஏண்டி இப்படி வந்து பத்துட்டு கிடக்க? ஐயோ, இவங்க எங்க இருந்து வந்தாங்க? எனக்கு சும்மாவே விட மாட்டாங்களே. ஐயோ, இது என் மவளை, இது வாயை பொழுதுட்டு படுத்துட்டு கிடக்காளே. இவளுக்கு என்ன ஆச்சு? எந்திரி சின்ன பொண்ணு, எந்திரி. ஏடி சின்ன பொண்ணாடி, இது காலையில நல்லா தானடி போனா, இவ இப்ப இப்படி கிடக்கா? டாக்டர், என் மவளுக்கு என்னாச்சு டாக்டர்? உங்களை பார்த்தா கடவுள் மாதிரி இருக்குது. ஏன் அவ இப்படி கிடக்குறா? சொல்லுங்க டாக்டர், என்னாச்சு அவளுக்கு? இங்க பாருங்கம்மா, பதட்டப்படாதீங்க. நீங்க யாருன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. என்னையா யாருன்னு கேக்குறீங்க? என்ன போய் யாருன்னு கேக்குறீங்களே டாக்டர்? இங்க ஓட்டி படுத்துட்டு கிடக்குற அவளுக்கு தாய் நானு. என்ன போய் கேக்குறீங்களே டாக்டர்? இங்க பாருங்கம்மா, உங்க பொண்ணுக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்ல. எதையோ பார்த்துதான் அவங்க பயந்து போய் இருக்காங்க. அவங்க அதிர்ச்சியில இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களே சரியாயி ஏந்து உட்காந்துருவாங்க. என் மோளுக்கு ஒண்ணு இல்லையா? என் மோளுக்கு ஒண்ணு இல்லையா? கடவுள் டாக்டர், நீங்க கடவுள். என் பொண்ணு உயிரை எப்படியோ நீங்க காப்பாத்திட்டீங்க. நன்றி டாக்டர், நன்றி. உங்களுக்கு 1000 நன்றி சொன்னாலும் தீராது. ஏமா உங்க பொண்ணோட உயிரை காப்பாத்திருந்து நான் இல்ல, அங்க நிக்கிறாரு இல்ல, அவருதான். நீங்க நன்றி சொல்றதா அந்த மனுஷனுக்கு சொல்லுங்க. அவருதான் கரெக்டா டைமுக்கு கூட்டியாந்தாரு. இது என் தம்பியா கூட்டியாந்தான்? தம்பி அக்கா, நீங்க அழாதீங்க. நான் அவளை கூட்டியாந்து சேர்த்துட்டேன். டாக்டர் பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல சின்ன பொண்ணு எந்திரிச்சு உட்காந்துருவான்னு சொல்லிட்டாரு. தம்பி, உன்ன போய் நான் தப்பா நினைச்சிட்டேனே. இந்த பாவி பாவி பாவி, இன்னைக்கு என் பொண்ணோட உயிரை காப்பாத்திருக்கே. சின்ன பொண்ணுக்கு என்னப்பா ஆச்சு? எங்க இருந்து கூட்டியாந்தா? அவளுக்கு என்னதான் ஆச்சு? நல்லா தானே போனா காலையில? எனக்கும் தெரியாதுக்கா. நான் மட்டும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ இந்த வசந்தி வண்டியை குடிச்சு நிறுத்தினா பார்த்தா சின்ன பொண்ணு கீழே விழுந்து கந்திருந்தா. அப்படியே உடனே ஆஸ்பத்திரி தூக்கி சேர்த்துட்டேங்க. இந்த வசந்தி தான் காலையில வந்து சின்ன பொண்ணு எங்கேயோ கூட்டிட்டு போயிருந்தா. கூட்டிட்டு போய் தான் இந்த மாதிரி கிடக்கா சின்ன பொண்ணு. என்ன நானா? அம்மா, நீ தான் ஒன்னால தாண்டி அவளுக்கு இது மாதிரி ஆச்சு. ஒன்னால தான் அவ எதையோ பார்த்து பயந்துட்டு கிடக்கா. அவ மட்டும் சரியாய் வரல, அதுக்கப்புறம் உனக்கு இருக்குது பாரு. ஏமா, அதான் உன் பொண்ணுக்கு ஒண்ணு இல்ல. அப்புறம் ஏங்க கத்தி கூப்பாடு போட்டு கிடக்குறீங்க? போய் வெளியே போய் கத்துக்குமா, போங்கம்மா வெளியில. இது தேனு சும்மா ரெடி. ஹாஸ்பிட்டல்ல வந்து கம்மனேரி எதுவும் பண்ணாத. அம்மா, என்னடா இது, தலையெல்லாம் சுத்துதே. ஆமா, நான் எங்க இருக்கேன்? யாரு இவங்க எல்லாம்? எதுக்காக இங்க நிக்கிறீங்க எல்லாரும்? சின்ன பொண்ணு, நான் பெத்த மவளே, உனக்கு எதுவும் ஆவலல்ல? அப்பா, எப்படியோ என் செல்லக்குட்டி கண்ணை முழிச்சிட்டா. ஆமா, நான் எங்க இருக்கிறேன்? நீங்க எல்லாம் ஏன் இப்படி நின்று கிடக்குறீங்க? ஏனே, சின்ன பொண்ணு சரியாயிட்டா. இதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஆச்சு? இப்ப என்ன சரியான? நான் நல்லா தானே இருக்கிறேன். நீ எங்க நல்லா இருந்த? உன்னை தான் இந்த வசனி கூட்டு போய் எதையோ பார்த்து பயப்பட வச்சு உன்னை பெட் வந்து படுக்க வச்சுட்டாலே. ஓ, நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்து என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சுக்கிறீங்களா? பழி வசந்தி பேர்ல போறதா? வசந்தி எல்லாம் என்ன கூட்டிட்டு போல. நாங்க 2 பேருமே தான் ஒன்னாதான் போயிட்டு இருந்தோம். உடனே எனக்கு தான் ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு, கீழே விழுந்துட்டேன். அப்புறம் பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல கிடக்க. சரி, இப்ப விடுங்க. இப்பதான் ஒண்ணு இல்ல குட்டி, உனக்கு ஒண்ணு ஆவல. நான் தான் உன்னை வண்டியில கூட்டியாந்து இங்க சேர்த்தேன். ஓ, நீங்க தான் கூட்டியாந்து சேர்த்த மகாபிரபா. இன்னும் கொஞ்ச நேரம் அங்கேயே கறந்தா இந்நேரம் தெரிஞ்சு வீட்டுக்கே போயிருப்பேன். அக்கு மாமா, சே. ஏமா, சரிங்கம்மா, அதை பேச நல்லா ஆயிட்டாங்களே, கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போங்க. ஒரு கல்லட்டாவா ஆக்கிடுவீங்க போல. இந்த ஹாஸ்பிட்டல நாஸ்தியா பண்ணிடுவீங்க. கிளம்புங்கம்மா இங்க இருந்து. அப்பத்த மோளே, சின்ன பொண்ணு வாமா, வீட்டுக்கு போலாம். இதுக்கப்புறம் உன்னை வெளியிலே விடாம வீட்லயே நான் வச்சு பாத்துக்கிறேன். வா, வீட்டுக்கு போவோம் நம்ம. ஏமா, பீஸ் கட்டாத எல்லாரும் போறீங்க? ஹாஸ்பிட்டல் பீஸ் யார் கட்டுறது? டாக்டர், அந்த ஃபீஸ் கீஸ் எல்லாம் எங்க தம்பி பாத்துக்கோப்பல. எங்க தம்பி கிட்டே கேட்டுக்கோங்க. ஏனி மக்கா, 2 பேரும் சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்புங்க. நாம இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். அப்படி என்னமா முக்கியமான இடம்? என்ன, நம்ம இப்பதானே ஊருக்கு வந்திருக்கோம். ஊரெல்லாம் சுத்தி காட்ட போவா போல. அதான் அம்மா சொல்றாங்க. அப்படியே இன்னைக்கு ஜாலியா வெளியே போயிட்டு இயற்கையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அப்படியே ஊரெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் வருவேன் நானு. ஆமா ரேவதி, நம்ம போய் சுத்தி பார்க்க வேண்டியதுதான். சுத்தி பார்த்தலாம், ரொம்ப நாள் ஆச்சுல்ல. அதெல்லாம் இன்னொரு நாள் சுத்தி பார்த்துக்கலாம். இப்ப வேற இடத்த முக்கியமான வேலையா போயின்னு இருக்கோம். அப்படி என்ன நம்ம முக்கியமான வேலைக்கு போறோம்? எங்க போறோம்னு நீங்களே சொல்லுங்க. சின்னதுரை, உனக்கு இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறோம். பொண்ணு வீட்ல எல்லாம் பேசிட்டோம். இப்போ நம்மள வர சொல்லிக்கிறாங்க. அதான் நேரத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துருவோம். என்ன
என்னம்மா சொல்றீங்க? அண்ணனுக்கு போய் போய் இங்கேயா பொண்ணு பார்க்க போறீங்க? என்னம்மா யாரை கேட்டுமா இந்த முடிவு எடுத்த? நான் உங்களை இப்ப கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டேனா? எனக்கு இப்ப வேணாம்மா, நான் முதல்ல லைஃப்ல செட்டில் ஆகணும், நான் அப்புறமா கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிறேன். இங்க பாரு சின்னத்தோர, எனக்கு முன்ன மாதிரி ஓடியாரலாம் என்னால முடியல. என் உடம்பு இருக்கிற வேலைக்கு ஒரு வேலை கூட என்னால செய்ய முடியாது. உனக்கு ஒருத்தி இருந்தாதான் கூட மாட எல்லாத்துக்கும் ஒத்தாசையா இருக்கும். அதுக்காக இப்பவே போகணுமா? இன்னும் கொஞ்ச நாள் பொறுக்கலாம்ல? இங்க பாருப்பா சின்னத்தோர, என் முடிவை நான் சொல்லிட்டேன். உன் முடிவு என்ன இருக்குதோ நீ எடுத்துக்கோ. அதுக்காக வில்லேஜ்ல போய் பொண்ணு பாக்குறீங்களா? சிட்டில இல்லாத பொண்ணா வில்லேஜ் பாக்குறீங்க? இங்க பாரு ரேவதி, அதிக பிரச்சனை தரமா மூக்க விடாத. எனக்கு என்ன பண்ணு ஏது பண்ணு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருமா, அம்மா சொன்னா நல்லதா தான் சொல்லுவாங்க. அதுக்கு இல்லப்பா, என்னதான் இருந்தாலும் என்ன இல்லன்னு இன்னைக்கு நம்ம கிராமத்துல பொண்ணு எடுத்தாதான் அடக்க ஒடுக்கமா இருப்பா. நம்ம சொல்றதெல்லாம் எல்லாத்துக்கும் ஆமான்னு போட்டுன்னு கிடப்பா. இதுவே நம்ம போய் சிட்டில பொண்ணு எடுத்தா ஒருத்தி மதிக்க மாட்டா. நம்மள தொடச்சிட்டு போய்க்கினே இருப்பா. 3 பேரும் சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்பி கீழே வாங்க, நான் வெயிட் பண்றாங்க. இப்போ என்னப்பா அம்மா இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டா? உங்க பார்ப்பச்சின் பேரு அம்மா சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அம்மா சொல்ற மாதிரி கிளம்பி வாங்க, நானும் போறேன். வாங்குங்க வாங்க, எப்ப வந்தீங்க? சரோ இப்பதான் வந்தேன். வந்து உட்காரு, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். விஷயமா? என்ன விஷயம்? ஸ்டெல்லா, பானு. என்னப்பா கூப்பிட்டீங்களா? ஆமாமா கூப்பிட்டேன். பானு எங்க? ஏங்க பானு டாய்லெட்ல குளிச்சிட்டு இருக்கா. என்ன விஷயம்னு சொல்லுங்க. சரோ, நம்ம ஸ்டெல்லாவை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க மாப்பிள்ளை வீட்ல இருந்து. அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். ஸ்டெல்லா, நீ என்ன பண்ற? சீக்கிரமா கிளம்பிடு. ஒரு 4 மணிக்கெல்லாம் கிளம்பி ரெடியாரு. அவங்க வந்த உடனே நீ வந்து நிப்ப. சரிப்பா, நான் கிளம்பிடுறேன். சரோ, ஸ்டெல்லாவுக்கு கூட மாட என்னென்ன வேணுமோ ஒத்தாசு பண்ணு. பானுக்குட்டியும் சொல்லிடு, சரியா? சரிங்க, நான் சொல்லிடுறேன். ஸ்டெல்லா, அப்பாவுக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. சரிப்பா. ஸ்டெல்லா, நீ இங்க இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல சித்தி, நானே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். பரவாயில்ல ஸ்டெல்லா, நானே போய் போட்டு எடுத்துட்டு வரேன். நீ போய் உட்காரு போ. உனக்கு இருக்குடி இருடி. ஸ்டெல்லா, இங்க வாமா. அப்பா. ஸ்டெல்லா, உங்ககிட்ட கேட்காத, நான் மாப்பிள்ளையே பார்த்துட்டு வந்துட்டேன். உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தானமா? அப்பா, நீங்க யார சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்க விருப்பம் தான்பா என் விருப்பமும். சரிம்மா ஸ்டெல்லா, அம்மா இல்லாத பொண்ணு. உன் சித்தி தான் உனக்கு அம்மாவா இருந்து பாத்துக்கிறா. ஆமாப்பா, சித்தி என்ன நல்லாவே பாத்துக்கிறாங்க. இந்தாங்க காஃபி. ஸ்டெல்லா, உனக்கு இந்த காஃபி நீ குடி. வேண்டாம் சித்தி, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். பரவாயில்ல ஸ்டெல்லா, அப்புறமா குடிச்சா என்ன, இப்ப இது குடி. சரிங்க சித்தி. ஏங்க காஃபி எப்படி இருக்குது? நீ போடுறது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா? காஃபி அருமையா இருக்குது. அம்மா, அம்மா, அப்பா, வாமா பானு, வா வா, வந்து உட்காரு வா. ஆமா பானு, இப்பதான் குளிச்சுட்டு வந்தியா? ஆமாப்பா, இப்பதான் குளிச்சிட்டு வந்தேன். எனக்கு காஃபி இல்ல பானுமா, நான் இப்பதான் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தேன். அதுவும் அக்காவுக்கும் தான் போட்டேன். உனக்கு போடவே இல்லையே. சரி இரு, நான் அப்புறமா உனக்கு போட்டு கொடுக்குறேன். எனக்கு காஃபி வேணும்ல? எனக்கும் வேணுமா? சரி இரு பானு, நான் போய் போட்டுட்டு வரேன். ஸ்டெல்லா, நீ காஃபி குடி. சரோ போய் போட்டு கொடுப்பா. சரோ, நீ போய் பானுக்கு காஃபி போட்டு கொடு. சரிங்க. சரி, நான் கிளம்புறேன். நான் போயிட்டு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரேன், சரியா? நான் வரும்போது ரெடியா கிளம்பி இருங்க சாயந்தரம். என்ன ஸ்டெல்லா, நீ பண்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஓவரா இருக்குது. நான் எது பண்ணல சித்தி. நான் உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரணுமா? நீ என்ன அவ்வளவு பெரிய மகாராணியா நீ? இல்ல சித்தி, நீங்க தான் போட்டுட்டு வந்து கொடுத்தீங்க. ஓ, நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரியா உனக்கு போட்டுட்டு வந்து கொடுக்கறதுக்கு? அம்மா, என்ன நீங்க இவளுக்கு காஃபி போட்டு வந்து கொடுத்தீங்களா? ஆமா ஆமா, இவளுக்கு காஃபி போட்டாந்து கொடுத்தேன். ஏன் இப்ப இங்க நின்னு வேடிக்கை பார்த்துனுக்குற? போய் பானுக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ. சரிங்க சித்தி, இதை உடனே எடுத்துட்டு வரேன். எல்லா வேலையும் சொல்லிதான் செய்ய வேண்டியதா இருக்குது. அது இஷ்டத்துக்கு ஒரு வேலை கூட செய்யறது கிடையாது. எங்க போய் என்ன பண்ண போதும். மக்களே, நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சின்ன பொண்ணு ட்வின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விட்டுருங்க. சொந்தங்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களை நம்பி தான் நாங்க வீடியோ போடுறோம். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மக்களே, போயிட்டு வரேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.